சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இறால் பிரியாணி பார்க்க போகிறோம். நான் ஒரு 1/4 கிலோ இறால் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் இந்த கப்புக்கு நான் 2 கப் சேர்த்துக்கிறேன். கரெக்டாக 1/2 கிலோ எடுத்திருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வாழைக்காய் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த இதில் வச்சு நீங்களும் கட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள். இருக்குது இந்த மாதிரி நமக்கு தின்னாக கிடைக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ குக்கர் எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இந்த சைஸ் பட்டை 2 சேர்த்துருக்கேன். 2 பிரிஞ்சி லீவ் சேர்த்துருக்கேன். இந்த கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா தின்னாக வெங்காயம் கட் பண்ணியிருக்கனால சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும். 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக தக்காளியும் எடுத்துக்கலாம். 3 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பார்க்குறது ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிறதெல்லாம் நல்லா வதங்கணும். பிரியாணிக்கு பொதுவாக அந்த வதக்கிறதுல தான் இருக்குது டேஸ்ட்டு. 10 நிமிஷம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். புதினா ஜாஸ்தியாகவும் கொத்தமல்லி கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கறி மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வத்தல் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்லே வச்சு வதக்கிக்கணும். ஃபைனலாக இது வதக்கிறதுக்கே ஒரு 20 மினிட்ஸ் ஆகிருக்குது. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வதக்கிறதுக்கு டைம் கொடுத்தோம்னா தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட் வரும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். சிம்மில் வச்சாதான் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் லெமன் சேர்க்கல, அதுக்கு பதிலாக சாட் மசாலா சேர்த்துருக்கேன். சாட் மசாலா வேண்டாம்னா நீங்கள் அதுக்கு பதிலாக 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. 1/2 கப் தயிர் சேர்த்ததுனால 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இறால் சேர்த்துக்கலாம். சில்வர் குக்கரில் வைக்கிறதுனால சீக்கிரமாகவே ஹீட் ஆயிரும். அதனால நான் மோஸ்ட்லி ஒரு விசிலுக்கு தான் வைப்பேன். ஒரு விசில் வந்த உடனே தோசைக்கல் கீழே வச்சிருவேன். தோசைக்கல்லில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிடுவேன். அலுமினியம் குக்கரில் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் கரெக்டாக 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. சில்வர் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள், ஏன்னா அடியில் பிடிச்சிரும். நான் தோசைக்கல்லில் வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்க்குறது ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இப்போ சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் வெங்காயம் வச்சுக்கலாம். தயிர் வெங்காயத்துக்கும் இறால் பிரியாணிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.